ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே நம்ம ஒரே ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த ஸ்டைலில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக எதான் சாப்பிடணும்னு தோணும். ஓகே, ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். அதாவது நல்ல வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் கருத்துற வேண்டாம். அப்படி இன்னும் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே ஆறும்போது ரொம்ப கலர் மாறும். ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன், அதை மேக்னேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து காஷ்மீரி சில்லி தான், காரம் இருக்காது, கலருக்கு மட்டும். 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கேட் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து ஓவராலே இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 300 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை 50-50 டிவைட் பண்ணி இங்கே 150, பிரியாணி பண்ணும்போது 150 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இந்த ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் தக்காளி அதையுமே சேர்த்து உள்ளே கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான உப்பு தேவையோ அந்த உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஹாஃப் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, ஹாஃப் வந்து பிரியாணி பண்ணும்போது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா இது வீட்லேயே நான் அரைச்சது. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்து உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு நல்லாவே பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளிலாம் நல்லாவே பிசைஞ்சு விட்டுட்டு இது வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour நமக்கு வந்து ஊறுற மாதிரி பார்த்துக்கணும். 1 hour விட்டால் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை தான். 1/2 hourக்கு அப்புறம் நீங்கள் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 hour தாண்டி போயிடும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour ஆர் 1 hour வந்து நல்லா மூடி போட்டு மூடி விட்டுணும். இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா இது ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ண அந்த பாத்திரங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் இருக்குது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, புதினா இலை, அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ் கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி வந்து ஆட் பண்ணுறீங்களோ, நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன் அரிசி ஆல்ரெடி. ஒரு 20 minutesனால் கூட ஓகே தான். இந்த டைமில் இந்த அரிசியை நீங்கள் உள்ளே போடணும். ரைஸ் வந்து 60% நல்லாவே வேக விடணும். வேக வச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே இப்போ பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரமாக வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயிலுங்கிறதுனால ஆனியன் உள்ளே கொஞ்சம் ஆட் ஆகுது. அது கூட கொஞ்சமாக கீ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணோம்ல பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் நமக்கு தேவை கிடையாது. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்க வேண்டியதான். அதாவது கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமைனிங் வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி மேக்னேட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம், அது போக ரிமைனிங் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் வந்து வரும். ஸோ ஒரு 1 minute போதும். ஸோ நல்லா நீங்கள் வந்து இதை கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அது போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்குள்ளே தக்காளி வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம கேடும் சேர்த்துருப்போம், மேக்னேட்டுக்கும் கேடும் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து தக்காளி ரொம்ப புளிப்பாயிட வேண்டாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும். குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஆயிலையே மசாலா வந்து ஆட் பண்ணும்போது
அந்த கலர் வந்து நல்லா கொடுக்கும் பிரியாணி பண்ணுறப்போ. ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தயிர் சேர்க்கணும். தயிரையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. மசாலா கூடவே நீங்கள் தயிரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வராது. தயிர் வந்து சேர்க்குறப்போ ஃபுல்லாகவே அது ஒயிட் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிரையுமே சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தது ஒரு பக்கமாக இருக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். இதையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நான் வெங்காயத்தில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியுமே பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வரணும். ஒருவேளை அது இன்னும் மசியணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் லோ ஃப்ளேமில். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல ஒரு 1/2 அன் ஹவர், அந்த சிக்கன் எல்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அது நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உள்ளே சேர்க்குறேன். ஊற வச்சு ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குயிக்காகவுமே சிக்கன் வந்து வெந்துடும். ஸோ நல்லா உள்ளே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா 2 டைமாக நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்க மசாலாவை சேர்த்து உள்ளே ஊற்றுறேன். 1 நிமிஷம் போதும். சிக்கன் ஆக்சுவலாக ஒரு 80% இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் வந்து வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இந்த டைமில் நம்ம அரிசியை வந்து நல்லா கொதிக்க வச்சோம்ல, அது ஒரு 60% வெந்ததுக்கப்புறமா அது தனியாக எடுத்து தண்ணியெல்லாம் கீழே அதாவது ஊறி வர்ற மாதிரி விட்டுருங்க. வச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணணும். நம்ம குழம்புல வந்து பாதி கிரேவி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட கிரேவி, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரை பண்ண வெங்காயம், புதினா இதெல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறமா அகெயின் திரும்ப அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு மேலே கிரேவியை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கிரேவியை கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு மேலே புதினா, கொத்தமல்லி என்ன வேணுமோ அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், அது நல்லா வெங்காயம் ஆறுனதுக்கு அப்புறமே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும், எண்ணெய்லாம் கீழே வந்துருச்சுன்னா. ஸோ அதையும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை லேயர் உங்களுக்கு வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோதான் இருந்தது. ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் தம் போட போட இறங்கி வரும். லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதில் 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே மேட்டாப்பில் தூவி விட்டுருக்கேன். இந்த டைமில் தான் நான் கீ ஆட் பண்ணுறேன். இடையில எப்போவுமே நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கீ வந்து ஸ்மெல் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட போகிறீங்க. இல்லைன்னா மேலே தணல் வச்சும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். போட்டுட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பை லேயராக கீழே மேலேன்னு இருக்கும். அப்படியே கிளறி விட்டு சாப்பாடோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற பிரியாணியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லேயர் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.